சென்னை அசோக் நகரில் வீட்டு வாசலில் உறங்கிய பெண்கள் மீது காரை ஏற்றிய வடமாநில பெண்ணை போலீசார் கைது செய்தனர். என் பேர் சரிதா. நாங்கள் ஹவுஸ் கீப்பிங் வேலை தான் பார்க்குறோம். என் பையனுக்கு யாரும் இல்லை. நான் தான் வேலைக்கு போயிட்டு தான் அவனை படிக்க வைக்கணும். அவனுக்கு அப்பா கிடையாது. நாளைக்கு என் குழந்தை காது குத்தி வச்சிருக்கேன். அதனால் வீட்டில் கெஸ்ட்டுங்கெல்லாம் வந்தாங்க. உள்ளே படுக்க முடியாது. நாங்கள் வெளியில் படுத்துட்டு இருந்தோம். காருக்காரங்க வந்து எங்களை ஏற்றிட்டு போயிட்டே இருந்தாங்க. இப்போ என்ன உதவி தேவைப்படுது அரசாங்கத்திலிருந்து அதை சொல்லுங்க. என் பையனுக்கு படிப்பு உதவி தேவை சார். எனக்கு அதுதான் சரி. எனக்கு நாங்கள் 6 பேர் 8 பேர்கிட்ட படுத்துட்டு இருந்தோம் சார். 6 பேர் கால் மேலே ஏறிட்டு போயிடுச்சு. 2 சின்ன குழந்தைங்க, அதுங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். கார் வந்து அதுக்கு மேலே படலை. மீதி 6 பேர் காலில் ஏறிடுச்சு. அதுதான் சார். என்ன நடந்தது? அதுக்கப்புறம் அவங்க பிடிச்சாங்களா? அது அவங்க வந்து போகும்போது அந்த முட்டு சந்தில் அவங்களால போக முடியல. அதுக்கப்புறம் தான் அவங்களே காரை நிப்பாட்டினா. அது வரைக்கும் அவங்க எங்களை பார்க்கவே இல்லை. எங்களை என்ன ஆச்சுன்னு கூட அவங்க திரும்பி கூட பார்க்கல. யார் கீழே இருக்கானே அவங்களுக்கு தெரியல. அந்தளவுக்கு அவங்க போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஏந்து பார்த்த பிறகு எங்களால் ஏந்து ஓட முடியல. அவங்களா போயிட்டு அந்த முனையில் திரும்ப முடியாதனால காரை நிப்பாட்டினாங்க. அதுக்கப்புறம் இருந்தவங்க பக்கம் இருந்தவங்களாம் ஓடி போயிட்டு தான் அந்த காரை நிப்பாட்டினாங்க சார். எல்லாருக்கும் எந்த மாதிரியான அடிபட்டது? எனக்கு காலு கிராச்சர் ஆகிருக்கு. எங்கள் ஓரத்துக்கு முட்டி 2 முட்டிலையும் அவங்களுக்கு ஜவ்வு விட்டுருக்கு சார். மீதி பேருக்கெல்லாம் லைட்டாக தான் அடிபட்டிருக்கு. கோரிக்கைனா அடுத்து என்ன மாதிரியான உதவி? என் பிள்ளைக்கு படிப்பு உதவி தேவை சார். நாங்கள் வேலைக்கு போனால் தான் உண்டு. எங்கள் மற்றபடி எந்த வருமானமும் இல்லை. நாங்கள் போனால் தான் என் பிள்ளைய படிக்க வைக்க முடியும். இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு. அவனுக்கு கல்வி உதவி எதுனா கண்டிப்பாக தேவை. ஓட்டு நல்லா இருக்குதுன்ட்டு எல்லோரும் அவங்க வெளியில் தான் சார் எப்பவுமே படுத்துவாங்க. அப்போ நைட்டு அதுமாரி படுத்துன்னு வந்தால் அவங்க ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்து கார் மேலே எல்லாரும் மேலே ஏற்றிட்டு போயிட்டு தெருவில் முட்டி 2 முட்டிலையும் அடிபட்டு ஜவ்வு விட்டு போயிடுது. நடக்கவும் முடியல. நானும் வீட்டு வேலை தான் செய்கிறேன். என் பிள்ளைங்க 3 பசங்க இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர் கூட இறந்துட்டார். வீட்டு வேலை தான் செய்கிறோம் சார். வேறு எங்கேயும் வேலைக்கு போகல. வீட்டு வேலை தான் செய்கிறோம். இப்போ என்ன உதவி பண்ணணும் அரசாங்கம் உங்களுக்கு சொல்லுங்கள். எல்லாம் சொல்ல முடியல. நான் என்ன பண்ணுறேன்? நீங்கள் தான் பார்த்து சொன்னால் தான். தில்லைநாயகி சார். என்ன சொன்னாங்க? ஹாஸ்பிட்டலில் எதுவும் சொன்னாங்களா? ஒன்றுமே பார்க்கல. ஒரு ஊசி கூட போடல சார். அதனால தான் என் பிள்ளை எடுத்துகிட்டு வந்துட்டான். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊசியாக எதுவும் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்கலை. அதனால் முடியல கத்தின்னு இருந்தால் சரி வலிக்கு ஒரு ஊசி போடுவாங்க பார்த்தா அதுவும் போடல. அதனால தான் கூப்பிட்டு வந்து சரிங்க தனியாக பார்த்துக்கலான்ட்டு இருக்கணும். தனியாக பார்த்து என்ன சொன்னாங்க? தனியார் மருத்துவம் அதுதான் அங்கே போனதுக்கு தான் ஜவ்வு விட்டு போயிடுது, ரத்தம் கட்டிக்குது, ஜவ்வு விட்டு போயிடுதுன்னு சொன்னாங்க. நடக்கவே முடியல, எடுத்து வைக்க முடியல. கால் ரொம்ப கஷ்டமாகுது எல்லாத்துக்கும். ஆக்சுவலாக இந்த சம்பவம் வந்து எங்கள் தெருவில் நேற்று நைட்டு 3 மணிக்கு நடந்திருக்கு. இங்கே வந்து எதனால் இந்த பிரச்சனை நடக்குதுன்னா, மெட்ரோ போகிறதுனால ஏரியாவை எல்லாத்தையுமே சுற்றி ரோடெல்லாம் பிரித்து விட்டுறதுனால எல்லா ரோடுமே இப்படி வந்து தான் வடபழனிக்கு போகிறதா இருந்தாலும், வலசரவாக்கத்துக்கு போகிறதா இருந்தாலும், 100 ஃபீட் ரோட் போகிறதா இருந்தாலும் எல்லாருமே இந்த ரோட்டில் தான் வராங்க. ஸோ எங்களுக்கு மேப் டிசிக்னேஷன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்க்கு இந்த ஏரியா, இந்த முட்டு சந்து தான் வந்து லொக்கேஷன் காட்டுது. ஸ்விக்கியாக இருந்தாலும், ஜொமேட்டோவாக இருந்தாலும், ஜிப்டோவாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் இந்த லொக்கேஷனுக்கு தான் காட்டுது. இந்த சுப்ராய நகர் லொக்கேஷனுக்கு எது வந்தாலும் இந்த சந்தை தான் காட்டுது. ஸோ அதனால கூட அவங்க மேப் டைவர்ட் பண்ணி கூட இங்கே வந்திருக்கலாம். ஸோ எங்களுக்கு இந்த ஒரு காரணத்துக்கு இதுவாக வச்சு அந்த கூகுள் மேப்பில் இருக்கிற அந்த டிசிக்னேஷனை மட்டும் கொஞ்சம் எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க. மேப் ஆக்சுவலாக மேப் போடுறதுனால தான் இந்த சந்துக்குள்ளே வந்திருக்காங்க 4 வீலர் எடுத்துகிட்டு. இவ்வளோ நாள் எந்த வண்டியும் வந்தது கிடையாது இத்தனை வருஷத்தில். ஒன்லி இந்த சைடு 2 வீலர் மட்டும்தான் போகும் வரும். அந்த கூகுள் மேப் நாங்களே நிறைய தடவை ஸ்விக்கி வந்தாலும் நாங்கள் தான் அட்ரஸ் சொல்லி அனுப்புகிறோம், ஜொமேட்டோ வந்தாலும் நாங்கள் தான் அட்ரஸ் சொல்லி அனுப்புகிறோம். நேற்று அவங்க வந்தவங்களும் அந்த பில்டிங்க்கு தான் வந்திருக்காங்க. அந்த பில்டிங்க்கு இந்த டிசிக்னேஷன் இந்த லொக்கேஷன் காட்டுறதுனால தான் இவ்வளோ பிரச்சனையே வந்திருக்கு. வரவங்க கூட பொறுமை கிடையாது. இது ஒரு முட்டு சந்து. குழந்தைங்கள வச்சுன்னு பொருன்னு வருவாங்க. நான் தான் திட்டுவேன், இந்த சைடு வரக்கூடாதுப்பா, குழந்தைங்க ஓடியாரோட ஒரு பொறுமையாக வா. அதுவும் இந்த சாப்பாடு தூக்கி நாளையிறானுங்க பாரு, அவனுங்க சுத்தம். இந்த பிளாட்டால் தான்ப்பா எங்களுக்கு இவ்வளோ இதாச்சு.
ஒருத்தவங்க படுத்துனுக்குறாங்க ஏதோ காலு பொண்டு பாரு, நாங்கள் குழந்தைங்களாம் விளையாண்டு கிடக்கும்பா. இதை பார்க்குற பாரு, இன்றைக்கெல்லாம் இருப்போம். நைட்டு ஒண்டி தான் நாங்கள் உள்ளே போய் படுப்போம். நைட்டு இவ்வளோ இது நடந்துக்குது. அந்த பொம்பளையை கொஞ்சம் காட்டுங்க, யார் எவ்வளோ நாங்கள் பேசுகிறோம். அவங்கள நாங்கள் பார்த்தே ஆகணும். இது மாதிரி பண்ணால் குழந்தைங்களாம் நாங்கள் வச்சுருக்கிறோம். எதுனா ஆனால் என்ன ஆகிறது சொல்லு பார்க்கலாம். காலையெல்லாம் பொண்ணுக்கு போச்சு. அவ்வளோதான். வண்டி ஓட்டுற கூட ஒரு பொறுமை கிடையாதுப்பா. ஒரு லேடிஸ் இப்படி ஓட்டி ஏற்றுன்னு வர ஜென்ஸுனா கூட பரவாயில்ல. ஒரு லேடிஸ் இது மாதிரி ஓட்டின்னு வரலாமா? அதுவும் முட்டு அந்த முனையிலே தெரியும் எங்களுக்கு. அந்த முனையில் எதுனா பண்ணணும், இல்லைன்னா நாங்கள் எல்லாம் போய் ரோட்டில் உட்காந்து தரணை பண்ணுவோம்பா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.